பெண்கள்லாம் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. இது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துணுன்னு உங்ககிட்ட ஒரு உரிமையாக கேட்டு, ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஒரு சிறப்பான கும்பல் இங்கே இருக்குது. அதில் சவுந்தர் வேறு, அவர் புதுசாக தாவேக்கா உறுப்பினர் தன்னை மாறுதட்டி சொல்லி கொண்டு போய் உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள். அதான் சொல்லலாமே, அதெல்லாம் என்ன இருக்குது. மிக சிறப்பான உரையாற்றிய அந்த இணை தயாரிப்பாளர் அவரே எல்லாமே பேசினார். எல்லாம் என்ன டவுட்டு பேச எவ்வளோ பணம் போட்டீங்க இணை தயாரிப்பாளர், அது மட்டும் சொல்ல விட்டார். எங்கள் ஆளு காணும். இணை தயாரிப்பாளர் எவ்வளோ போட்டார்னா எனக்கு பட்ஜெட் தெரியும் இல்லையா. அதை மட்டும் விட்டார் பார்த்தீங்களா. அதனால் அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். தயாரிப்பாளருக்கு அவர் பேர்லேயே ஆனந்தத்தை வச்சுருக்காரு. பேர்லேயே ஆனந்தத்தை வச்சிருக்கிற தயாரிப்பாளருக்கு இந்த படம் ஒரு நல்ல ஆனந்தமான ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்க வாழ்த்துக்கள். இப்போ தம்பி ஹீரோவை பற்றி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் மேடைக்கு வரும்போது இதெல்லாம் எதிர்பார்க்கல. நீங்கள் செய்து வருகிற சிறப்பான சில விஷயங்கள், பொதுநல நோக்கோடு மக்கள் தொண்டாற்றி கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த படத்தின் மூலமாக கூட ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்றது சுபாஷ் அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன். எனக்கு அப்போவே தெரியும், மூஞ்சியில் ஆசிட் மாதிரி எடுத்து ஊற்றும் போதே தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு. பண்ணுறது லவ், இதில் என்னடா பாதுகாப்பு? லவ் பண்ணுறவங்களுக்கு என்ன பாதுகாப்பு சொல்லுங்கள்? லவ் பண்ணுறதே கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுவோம், அதுதான் பாதுகாப்பு. இவன் லவ் பண்ணலாமா, இவன் தேர்வானா, இல்லை இவன் நம்ம கடைசி விரலில் காப்பாற்றுவானா? காதலுங்கிறது இவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அந்த காலத்தில் யதார்த்தமாக இருந்தது காதல். இன்றைக்கி காதல் ரொம்ப கணக்கு போட்டு பண்ணுறாங்க. இன்றைக்கி வர்ற இளைஞர்களுடைய காதலெல்லாம் நம்ம சரியாக நம்ம உணர்வுபூர்வமாகவே எடுத்துக்க முடியாது. அங்கே போனால் எவ்வளோ தேரும், இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ வரும், இந்த பையனை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ கரெக்ட் கிடைக்கும், எப்படி லைஃப் லாங்காக நமக்கு ஒரு கார் பங்களாவோட வாழ்க்கை கிடைக்கும், இந்த மாதிரி தான் காதல் ஆயிடுச்சு. எல்லாமே கமர்ஷியல். இப்போ எப்படி படங்கள் எப்படி ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள்லாம் எவ்வளவு வருதுன்றதை மட்டும்தான். நீ என்ன சொல்கிறன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ என்ன சொல்கிறதுன்றது முக்கியமான விஷயங்களை எடுத்தாட்டா இந்த மாதிரி சிக்கலில் மட்டும் உட்காந்து தனஞ்சயன் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி டக்குன்னு லாக் பண்ணி இவர் தான் இந்த படத்துக்கு ஏற்ற விநியோகஸ்தர்னு முடிவு பண்ணி அப்புறம் நம்ம மாதிரி ஆளுகள்லாம் இதை பற்றி பேசி ஒரு நல்ல விஷயத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்மையுமே கஷ்டப்படுறோம். நம்ம நல்ல படங்கள் கடந்த 15-20 நாட்களாக நாங்கள் சில படங்கள் எல்லாம் பார்த்தோம், திரையிட்டோம் இயக்குனர் சங்கத்துக்காக. கிட்டத்தட்ட ஒரு 4-5 திரைப்படங்கள் மிக சிறப்பாகவே இருந்தது. அழகாக எடுத்திருந்தாங்க பசங்க. ஆனால் எந்த படமே ஓடல. சினிமாவில் நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கோடி 6 கோடி எல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை எப்படி எடுக்க முடியும் அவங்களால? ஒரு அந்த விநியோகஸ்தர் தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், எந்தெந்த தேட்டரில் சார் இன்றைக்கி இப்போ வரையில் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு எனக்கு தெரியல சார். நீ தான் என் படம் ப்ரொடியூசர். ஆமாம் சார், அந்த ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன், அவர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. 2வது நாள் கேட்குறேன், இன்னும் மதுரையில் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க சார். ஒரு நல்ல படம், இந்த முதல் பக்கம்னு ஒரு படம் மிகச்சிறப்பாக இருந்தது அந்த படம். அதே மாதிரி நம்ம உதயா நடித்த படம் அக்யூஸ்ட், எல்லாமே நல்ல படங்கள் தான். நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்ருக்குறோம். அது எங்கே கோட்டை விடுறோம், அது எங்கே சரிப்படுத்தணும். அப்போ ஒரு ஷோ கொடுக்குறது, ஏதோ ஒரு டைமிங்கில் ஒரு ஷோ கொடுக்குறது. இந்த ஒரு ஷோ கொடுக்குற இந்த தியேட்டர்களுக்கெல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீ கொடுத்தா 4 ஷோ கொடு. ஒரு தியேட்டரில் கொடுத்தாலும் 4 ஷோ கொடு. ஒரு காம்ப்ளெக்ஸில் ஏதோ ஒரு தியேட்டரில் ஏதோ ஒரு ஷோ, முதல் நாள் ஒரு ஷோ 2:30 ஷோ இருக்குது. அதுக்கப்புறம் அது சரியில்லைன்ட்டு 5:30க்கு ஷோ மாற்ற, இல்லைன்னா 11:30 ஷோன்னு மாற்றுறது. எங்கே படம் ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. திரு தனஞ்சயன் அவர்கள் இருக்கும்போது நான் ஏன் சொல்கிறேன்னா,
நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இதை கொஞ்சம் கையில் எடுத்து எல்லா திரைப்படங்களையும் வரைமுறைப்படுத்தி வெளியிட வேண்டும். இப்போது நம்ம காலத்தில் நம்ம படம் ரிலீஸ் பண்ணால் ஒரு ரஜினி சார் படம், ஒரு கமல் சார் படம்னு ஒரு 80 தியேட்டர், மேக்ஸிமம் 100 தியேட்டர் ரிலீஸ் பண்ணோம், அவ்வளோதான். அந்த 100 தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது மீதி 2500 தியேட்டர் இருக்கும். மீதி இன்னொரு 16 படங்கள் ஒரு 80 தியேட்டரில், ஒரு 60 தியேட்டரில், ஒரு 30 தியேட்டரில். நானே கார்த்திக் படம் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக பொண்ணுமணி 30 தியேட்டரில், 35 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணோம். 2வது வாரம் அது 40 தியேட்டர் ஆகிப்போச்சு. ஆக எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாலும் அத்தனை படத்துக்கும் தியேட்டர்கள் இருந்தது. இன்றைக்கும் தியேட்டர்கள் இருக்கு. ஒரே படத்தை எல்லா தியேட்டர்லையும் போட்டு காசு பண்ணி 4 நாளில் காசு பண்ணணுன்றதுக்காக உயிரை பணயம் வைத்து இருக்கிற சொத்தெல்லாம் அடமானம் வச்சு இந்த கலை உலகத்தில் ஏதாச்சும் சாதிக்கணுன்ற ஆசையோடு வந்து படம் எடுக்கிற ஒரு 15 தயாரிப்பாளர்கள் அவருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் உங்கள் அவங்களும் மெம்பர்கள் தானே. அவங்களுக்காக நம்ம ஏன் சேர்ந்து போராடக்கூடாது? இதை யார் நிர்ணயம் செய்வது? இந்த தியேட்டர் ஒழுங்குபடுத்தி இந்த தியேட்டர்களில் சிறிய படங்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு, நீங்கள் படம் நல்லா இல்லைன்னா தூக்கியிருக்கோம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுறதுக்கு பெரிய படங்களுக்கே 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும். இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா மண்டே தான் ரிசல்ட்டு தெரியும். மண்டே என்ன கலெக்ஷனோ அதை வச்சு தான் தெரியும். ஸோ அதுக்கே 4 நாள் ஆகுதுன்னா பெரிய நடிகர்களோட படத்துக்கே ஒரு சின்ன படம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 நாளாவது அந்த தியேட்டரில் இருந்தால் தானே அதை வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும். குறைந்தபட்சம் சிறிய திரைப்படம் ஒரு வாரத்துக்கு எந்த தியேட்டரில் போட்டாலும் 4 காட்சிகள் போட வேண்டும் என்ற ஒரு சட்டபூர்வமான ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தாதான் அதுக்கப்புறம் அந்த படம் ஓடல, அது விருப்பம், மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்று தான் அது வந்து ரிசல்ட் இருக்கும். முதல்ல இதை பண்ணுங்க. திரைப்படங்களுடைய வெளியீட்டை ஒழுங்குபடுத்தலைன்னா சிறிய திரைப்படங்கள் எல்லாம் வந்து மிகச்சிறப்பாக இருந்ததுங்க, படம் தியேட்டரே கிடைக்கலைங்க. அப்படி ஜனநாயகன் சார் ரொம்ப சிரமப்பட்டு ரிலீஸ் பண்ணாருங்க, அதனால் இந்த படம் தப்பிச்சதுங்க. இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. 16 படம் ரிலீஸ் ஆனாலும் நல்ல திரைப்படங்கள் ஓட வேண்டும். அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஆனால் யாரோ அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். யார் தடுக்கிறாங்கன்றது தெரியாது. ஒரு சாரார் மட்டும் சினிமாவுக்கு சொந்தம் அப்படின்ட்டு ஒரு சினிமாவை ஒட்டுமொத்தமாக ஆட்டையை போட நினைக்கிறது தப்பு. இதை எதிர்த்து நீங்கள் எல்லாம் என்னைக்கு குரல் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் சின்ன படம் ஓடக்கூடிய படங்கள் தான் பெரிய படங்கள். ஓடாத படங்கள் எவ்வளவு 100 கோடி பட்ஜெட்டில் 500 கோடி பட்ஜெட்டில் தான் ஓடலைன்னா அந்த படம் சின்ன படம். ஓடுச்சுன்னா இந்த கடுக்கா பெரிய படம். ஸோ இந்த ஐயோ சாங்கு மனசை வந்து ரொம்ப டச் பண்ணிடுச்சு. இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருந்தீங்க தம்பி. இந்த 2 பாட்டு 3 பாட்டுமே ஒரே பாட்டு 2 தடவை வருது இல்லையா? இந்த ஐயோ பாட்டு ரொம்ப நல்லா தான் இருந்தது. அந்த எழுதுனது ரொம்ப நல்லா தான் இருந்ததுங்க. அந்த வரி சொன்னீங்களா, அந்த வரி மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தது. என்னது? செதுக்குன சிலை ஒன்று எதுக்கால வந்தேன் வலிக்குமா நமக்கு கதவை தருது பக்கத்தில் பூந்து விளாசிட்டான். நல்லா எழுதியிருக்கீங்க. 2வது வில்லேஜ் படங்கள் மட்டும்தான் ஒரு இயக்குனருடைய திறமையை, ஒரு நடிகனுடைய திறமையை, ஒரு கதையாளத்தின் திறமையை, ஒரு இசையின் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் வில்லேஜ் படங்கள் தான். வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் ஒரு இளையராஜா உருவானார். வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் ஒரு பாரதி ராஜா உருவானார். வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் நிறைய இயக்குனர் பாக்கியராஜிலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கிராமியத்தில் ஏன் அது கிராமிய படங்கள் மூலமாக வந்து ஒரு பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியுதுன்னா, இந்த கிராமத்தில் நம்ம ரொம்ப அலங்காரம் பண்ண விஷயங்கள் இருக்காது, யதார்த்தம் இருக்கும்.
கூடுமான வரையிலும் வில்லேஜுக்காரங்க பேசுறதுல உண்மை இல்லை. தப்பு செய்கிறவங்க கூட அழகா இருப்பான், வில்லன் கூட அழகா இருப்பான், வில்லன் கூட நல்ல பேரோட இருப்பான். அதுதான் வில்லேஜ். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்திரை டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.